பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீ காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்து அதிசயமா இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கழுகை போல சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளெல்லாம் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 136 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான். அவனுடைய தாழ்மையில், அவனுடைய ஏழ்மையில், குடும்பத்தாரால், உலகத்தால், சொந்த பந்தங்களால், உடன்பிறப்பால், மனைவியால், எல்லாராலும் துரத்தப்பட்ட தாவீது சொல்லுகிறான், என்னுடைய தாழ்வி நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஏன்னா அவருடைய தாழ்மையின், ஏழ்மையை, சிறுமையை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ராஜா ஸ்தானத்திலே உட்கார வைத்து 40 வருடம் இஸ்ரவேலை அரசாளும்படி செய்தார். ஆமான் பானவர்களே, நாம் இன்று இந்த நிலையிலே இருக்கிறது காரணம் கர்த்தர் நம்மை நினைத்ததுனால். நம்முடைய ஏழ்மையை, நம்முடைய சிறுமையை, நம்முடைய தாழ்மையை நினைத்தோம். நம்முடைய கிரியைகளினால் அல்ல. நாம் கிரியைகள், நம்முடைய கிரியைகள், நம் பாவிகள், பாவம் செய்து கெட்டு போய் சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு இருந்த நம்மை கர்த்தர் நம்மை இரக்கமாயிருந்து நம்மை நினைத்ததுனாலே நாம் இந்த நிலையிலே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதை நினைத்தவர்களாக கர்த்தரை துதிக்கலாமா? நம்முடைய ஜெபம் பண்ணலாமா? நம்முடைய ஜெபங்களிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு எல்லா உணவு உடுக்க உடை தந்து உறைவிடம் தந்து ஒவ்வொரு நாளும் ஜீவனை தந்ததே பெரிய பெரிய பாக்கியம். அது அவர் மேல் நம்மை வைத்த கிருபை, இரக்கம். அதை நினைத்தவர்களாக கர்த்தர் எனக்கு அதை செய்யலே, அந்த நன்மை செய்யலே, எனக்கு இந்த காரியம் செய்யலே, அவங்க இப்படி இருக்கார்களே என்று நினைக்காமல் அனுதினமும் நம்மை வழி நடத்தினவர். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் தினம் தினம் போஷித்து வழிநடத்தி கொண்டு வந்தவர். ஒரு நாள் கானானியை, அந்த எல்லா சகலம் நிறைந்த கானானை
ஆண்டவரை சுதந்திரிக்க பண்ண அதே போல நாம் எந்த சூழ்நிலையில் முறுமுறுக்காமலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை துதிப்போமானால் நிச்சயமாக நம் குடும்பம் ஒரு நாள் காணவனுக்குள் பிரவேசிக்கும். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட நன்றி அப்பா. இந்த நாளை கூட எங்களை ஆயுளோடு கூட்டி தந்தீங்களேப்பா. உங்கள் கிருபைக்காக இறக்கங்களுக்காக நன்றி அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. எங்களுடைய தாழ்வில், எங்களுடைய ஏழ்மையில், எங்களுடைய சிறுமையில் எங்களை நித்திரையா இதுவரை நாங்கள் நிர்மூலமாகாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம் ஐயா, எங்களை ஒரு நாள் ஆண்டவரே சகல பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் எங்களை பிரவேசிக்க வைப்பென நம்பிக்கையோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்திலே தருகிறோமப்பா. இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.